ஒரு முறை ரட்சிப்பு எப்போதும் பாதுகாப்புன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அண்ணா வந்து சர்ச்சில் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்களும் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். அடுத்த நாள் என்னுடைய மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்து. அப்போ பாதுகாப்புங்கிறாங்க, இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருதே, அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பையன் கேட்க, அதற்கு அங்கே அந்த சர்ச்சில் உள்ள ஒரு அம்மா வந்து பதில் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை என்ன செய்கிறாரு, மாற்றுறாருன்னு யோவான் 1:12 இருக்குது. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆயிரும் ரட்சிக்கப்பட்ட உடனே. அப்புறமா வந்து தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ அப்படியும் வசனம் இருக்குது. அதனால் அவருடைய பிள்ளைகளான உடனே நமக்கு சில சோதனைகள் வரும். அது எல்லாருக்குமே உண்டு, உடல் ரீதியாக வரும். இப்போ நீங்கள் பீடி குடிச்சிங்கன்னா, சிகரெட்டு குடிச்சிங்கன்னா என்ன வரும், கேன்சர் வரும். அதுலேருந்து தப்பிக்க முடியாது, சரியா? ஆனால் நம்மளுடைய ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். நம்ம எப்போ இந்த உலகத்தை விட்டு போகிறோமோ நமக்கு 2ஆம் மரணமாகிய அக்னி கடல் இருக்காது. நம்மளுடைய தேவனோடு நாம் இருப்போம்.